சிறு வயதிலிருந்தே விஜயின் தீவிர ரசிகராக இருந்த இளைஞர் ஒருவர் விஜயின் புகைப்படத்தை நெஞ்சில் பச்சை குத்திக் கொண்டே தற்போது சீமானின் அரசியலால் கவரப்பட்டு நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக செயலாற்றி வருகிறார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகம் மூலம் அரசியல் களத்தில் இறங்கியிருப்பது தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. இருப்பினும் அவரது கட்சியின் கொள்கைகள் இன்னும் தெளிவாக வெளிப்படுத்தப்படாத நிலையில் விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் காணப்படுகிறது. பல ரசிகர்கள் விஜயின் தாவேகாவை விட்டு விலகி நாம் தமிழர் கட்சியில் இணைவது வாடிக்கையாகி வருகிறது. இந்த போக்கு விஜயின் அரசியல் நிலைப்பாட்டின் தெளிவின்மையையும் சீமானின் தமிழ் தேசிய கொள்கைகளின் வலுவான ஈர்ப்பையும் எடுத்து காட்டுகிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜயை தம்பி என்று அழைத்து அவரது அரசியல் பயணத்தில் ஆரம்பத்திலிருந்தே ஆதரித்து வந்தவர். விஜய் தனது கட்சியை அறிவித்த போது சீமான் வாழ்த்து தெரிவித்ததோடு அவரது ஒவ்வொரு அரசியல் நகர்வையும் பாராட்டி வந்தார். சீமானின் இந்த ஆதரவு விஜயின் ரசிகர்களிடையே அவருக்கு ஒரு சிறப்பு இடத்தை பெற்று தந்தது. குறிப்பாக சீமானின் தமிழ் தேசிய கொள்கைகள் மற்றும் உணர்ச்சி மிக்க பேச்சுகள் விஜய் ரசிகர்களில் ஒரு பகுதியினரை கவர்ந்தன. இதனால் விஜய் கட்சி தொடங்கிய பிறகும் பல ரசிகர்கள் சீமானை தங்கள் அண்ணன் என்று கருதி அவரது கட்சியுடனான தங்கள் உணர்ச்சி பிணைப்பை தொடர்கின்றனர். சமீபத்தில் விஜயின் புகைப்படத்தை நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டே விக்னேஷ் என்ற இளைஞர் நான் இன்றும் சீமான் தம்பிதான் என உணர்த்தும் வகையில் நாம் தமிழரில் இணைந்து தற்போது இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். விஜய் ரசிகர்களில் அரசியல் அடையாளத்தில் ஒரு முக்கியமான முரண்பாட்டை வெளிப்படுத்துகிறது. விஜய் ஒரு சினிமா நட்சத்திரமாக அவர்களுக்கு உணர்ச்சிகரமான அடையாளமாக இருந்தாலும் அவர்களது அரசியல் உணர்வு சீமானின் தமிழ் தேசிய கருத்துகளுடன் இணைந்திருக்கிறது. இந்த இளைஞரின் செயல் விஜயின் சினிமா ரசிகராக இருப்பது ஒரு புறமும் சீமானின் அரசியல் கொள்கைகளை ஆதரிப்பது மறுபுறமும் ஒரே நேரத்தில் சாத்தியமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. விஜய் கட்சி தொடங்கிய பிறகு அவரது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பிளவு ஏற்பட்டு இருப்பதாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறது. ஒரு பகுதி ரசிகர்கள் தாவேகாவில் இணைந்து விஜயின் அரசியல் பயணத்தை ஆதரிக்கின்றனர். ஆனால் மற்றொரு பெரும் பகுதியினர் சீமானின் நாம் தமிழர் கட்சியை தங்கள் அரசியல் வீடாக கருதுகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் சீமானின் தமிழ் தேசிய கருத்துக்கள், அவரது ஆக்ரோஷமான பேச்சு மற்றும் மக்களை நேரடியாக கவரும் திறன் ஆகியவை ஆகும். விஜய் கட்சி ஆரம்பித்தாலும் நாங்கள் சீமான் தம்பிகள்தான் என்று பலர் வெளிப்படையாக கூறுவது சீமானின் கொள்கைகளின் ஆழமான தாக்கத்தை எடுத்து காட்டுகிறது. விஜயின் தாவேகா திமுகவை எதிர்க்கும் நிலைப்பாட்டை எடுத்திருப்பது சீமானின் திமுக எதிர்ப்பு நிலையுடன் ஒத்துப்போவதாக இருக்கிறது. இதனால் சீமானை ஆதரிக்கும் விஜய் ரசிகர்கள் தங்கள் ஆதரவை இரு தரப்பிற்கும் பிரித்து வழங்குவதாக தெரிகிறது. ஆனால் சீமானின் கட்சி நீண்ட காலமாக தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி செயல்பட்டு வருவதால் அவரது ஆதரவு அடித்தளம் வலுவாக உள்ளது. மறுபுறம் விஜயின் கட்சி இன்னும் தனது கொள்கைகளை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. இது சில ரசிகர்களை சீமானை நோக்கி தொடர்ந்து ஆதரவு செலுத்த வைக்கிறது. சீமானின் ஆளுமை மற்றும் அவரது உணர்ச்சிமிக்க பேச்சுகள் இளைஞர்களை பெரிதும் கவர்ந்தவை. அவர் விஜயை தம்பி என்று அழைத்து அவரது அரசியல் முயற்சிகளை ஆதரித்தாலும் தனது கொள்கைகளில் உறுதியாக இருக்கிறார். விஜயின் சினிமா பிரபலம் அவருக்கு ஒரு பெரும் ரசிகர் கூட்டத்தை கொடுத்திருந்தாலும் அவரது அரசியல் பயணம் இன்னும் முழுமையான வடிவம் பெறவில்லை. மறுபுறம் சீமானின் தமிழ் தேசிய கொள்கைகள் மற்றும் உணர்ச்சிகரமான பேச்சுகள் விஜய் ரசிகர்களில் ஒரு பகுதியினரை தொடர்ந்து கவர்ந்து வருகின்றன. நான் சீமான் தம்பி என்று கூறும் இளைஞரின் வீடியோ இந்த உணர்ச்சி பிணைப்பின் வெளிப்பாடாகும்.